மேடையில் வீற்றிருக்கக்கூடிய இலக்கிய பேரவை தலைவர் ஐயா பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்களுக்கும் இந்த நூலை வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக நம் அழைப்பை ஏற்று மகிழ்வுடன் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய குமாரசாமி அண்ணா அவர்களுக்கும் மற்றும் வழக்கறிஞர் ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கும் நூலை பெற்றுக்கொண்டு நூறு பற்றி ஒரு கருத்துரை சொல்வதற்காக இருக்கக்கூடிய சிறப்பு மருத்துவர் ஐயா நாகராஜன் அவர்களுக்கும் இலக்கிய பேரவையினுடைய அன்பர்கள் உறுப்பினர்கள் மற்றும் உறவுகள் அம்மையார்கள் கல்லூரி பேராசிரியர்கள் என்னுடைய கல்லூரி நாள் இனிய இளைய நண்பர்கள் வெகு தூரத்திலிருந்து ஈரோட்டிலிருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஆகவே இந்த அருமையான ஒரு நிகழ்வை இந்த அமர்வை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று நூலை உருவாக்குவதற்கு பங்களித்த புலவர்கள் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களையும் வரவேற்று நூலை பற்றிய ஒரு சில கருத்துக்களை பற்றி 5 மணிக்குரிய மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு கூட்டு முயற்சி. அந்த இணைக்கும் புள்ளியாக இருந்தது ஐயா பொன்முடி சுப்பையன் அவர்கள். இந்த ஒரு கருத்தை கொடுத்து எல்லாத்தையும் ஊக்குவித்து அதை சீராக்கி செம்மைப்படுத்தி ஒருங்குபடுத்தி அதை என்னிடம் கொடுத்தார்கள். அதை கணினியை பதிவு செய்து அதை சரிபார்த்து ஐயம் ஏற்பட்டால் புலவர் ஐயா அவர்களிடம் கேட்டு நான் அந்த 400 வெண்பாக்களையும் கணினியில் பதிவு செய்த அனுபவம் எனக்கு ஒரு பெரிய பயிற்சி களம். 400 வெண்பாகவே நான் யாத்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. உள்வாங்கித்தான் செய்ய வேண்டும். சீர் அசை தலை 3மே சரியா வரணும். அது போய் அச்சியார வரைக்கும் நம்ம பின்னால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி போனால் அதை கொஞ்சம் ஒன்றா சேர்த்திட்டாங்கன்னா தப்பாயிடும். ஆகவே அவைகள் எல்லாம் பின்பற்றி செய்த ஒரு இனிய மகிழ்வான பணி அது. அந்த பணியை நான் ஏற்று செய்து எனக்கு ஒரு சிறந்த பேராக நான் பெறுகிறேன். அடுத்தபடியாக ஈற்றடி வழங்குவதிலே மிகப்பெரிய ஒரு அனுபவம் இருந்தது. பெரியவர்கள்லாம் ஈற்றடி சொன்னார்கள். அப்போ சொல்லும்போது சிந்தனை பல பேராக ஓடும். உதாரணத்துக்கு ஐயா காதாரம் கேட்ட கதை சொன்னாங்க. காதாரம் கேட்ட கதையில எதை சொல்றது அப்படின்னா, சில பேர் பெருவார நடந்த சண்டை சொல்றாங்க. சில பேர் மூசிக்கிறார் முரசுக்கட்டில படித்த கதை சொல்றாங்க. எதை வேணாலும் சொல்லலாம். ஆனா அந்த வெண்பா கட்டமைப்புக்குள்ள அதை கொண்டு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி ஒரு இன்பமான ஒரு அனுபவமாக இருந்தது. அது மிக சிறப்பாக இருந்தது. ஆனால் அந்த ஈற்றடிங்கிறது எப்படி குதிரைக்கு வாழை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறது சிரமமா இருக்குமோ, கடிவாளை பிடிச்சி மேலே ஏறலாம். வாழை பிடிச்சி குதிரை மேலே ஏற மாதிரி ஈற்றடி பிடிச்சிக்கிட்டு ஒரு களத்தை கதையை உருவாக்கி நிகழ்வை உருவாக்கி கற்பனையோ ஏதாவது ஒன்றை கொண்டு அதை செய்ய வேண்டும். அது சிறப்பான ஒரு பயிற்சியாக இருந்தது. இப்ப எனக்கெல்லாம் அது நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய பயிற்சி. அப்போ ஒரு முத்துள்ளாக இருக்கிற ஒரு வெண்பா எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சுதான். கண்ணார காண கதவு அப்படின்னு ஒரு புலவர் சொல்லிடுறாங்க. கண்ணார காண கதவுன்னு என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? கதவு கடைக்கு போவேன், பெரிய மாளிகைக்கு போய் கதவுகள் ஆராய்ச்சி இந்த கதவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம மனம் போகும். ஆனால் அந்த புலவர் அங்க ஒரு காட்சி அமைக்கின்றார். மன்னன் தேரோட்டி வந்து கொண்டிருக்கின்றான். தேர்வரம் நகர்வலம் பெண்கள்லாம் காணுவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அந்த பெண்கள் இவரை பார்த்து காதல் கொண்டு விடுவாளோ என்று தாய்மார்கள் பெண்களை அடைத்து உள்ளே வைக்கிறார்கள். அடைத்து உள்ளே வைக்கும் போது அவர்கள் எல்லாம் கூக்குரல் எழுப்புகிறார்கள், சத்தம் போடுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு அங்கே போராட்டமாக இருக்கின்றது. அப்போ அந்த தோழி சொல்லுகிறாள், ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிரும், செத்துக்கு தொலைச்சிருங்க, நமக்கு பழி வந்துடும், ஆனால் திறந்து விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறார்கள். அதனால் சரி நீங்க போய் கண்ணார பாருங்க அப்படின்னு சொல்லி திறந்து விடுகிறார்கள் என்ற ஒரு கதையை அந்த 4 வரி வெண்பாவிலே கொண்டு வருகிறார். திறந்திடுமின் தீயவை பிற்காணும் மாதர் இறந்து பழி பெரிதாம் வேதம் குழந்தையர் போல் தன்னார மார்பில் தமிழர் பெருமானை கண்ணார காண கனவு. இது உயர்நிலைப்பள்ளியில படிச்ச ஒரு வெண்பா. இன்னும் மனதில் நிற்கிறது. வெண்பா என்றால் மனதில் நிற்கும்.
வெண்பா ஒரு மிகப்பெரிய அரிய சுந்தரமான தமிழ் பாடலினுடைய வடிவம். அதை ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு 400 வெண்பா இயற்றுவது மிகப்பெரிய ஒரு மகிழ்வுக்குரிய செய்தி. அதில் தமிழ்நாடு இலக்கிய பேரவை அதை வெளியிட முன்வந்ததும் அதை சிறப்பாக வெளியிட்டு நமக்கு கொடுத்த தமிழ்நாடு புஸ்தக டிஜிட்டல் மீடியா என்ற வெளியீட்டாளர் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லி, இதற்கெல்லாம் இணைப்பு பாலமாகவும் ஊக்கு சக்தியாகவும் செம்மைப்படுத்தி அதை வடிவமைத்ததற்கெல்லாம் உதவியாக இருந்த பொன்முடி சுப்பையனையா அவர்களுக்கு நன்றியை சொல்லி அனைவருக்கும் வரவேற்பு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். நன்றி.